ஹாய் ஆல். நிறைய பேர் எனக்கு பணம் சார்ந்து மட்டும் பிரச்சனை இல்லைங்க. வீட்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் இருக்குது, பணத்துலேயும் அடி வாங்குறேன் நான், என்னுடைய உடல் நலமும் கெடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னா, பணம் ஒரு விஷயத்தில் அடிபடுதுன்னா அங்கே ரிலேஷன்ஷிப்லேயும் அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு ரீதியாகவும் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படின்றது உண்மை. எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தாங்க. மணி, ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உடம்பு, இது எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஒன்று அஃபெக்ட் ஆனாலும் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நம்ம மனசும் உடம்பும் சரியில்லைன்னா அங்கே ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படும். ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அங்கே மணியும் பாதிக்கப்படும். ஸோ ஒன்றோட ஒன்று எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். எல்லாமே வைப்ரேஷன். இதில் என்னங்க எப்படிங்க இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அப்படி தான். மோஸ்ட்லி என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களும் சரி, கிளாஸஸ் வரவங்களும் சரி, மணி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே அவங்க உறவுகள் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இது நானும் பார்த்த ஒரு விஷயம்தான். நான் கிளாஸில் நிறைய பேருக்கு எல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்களை சரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய வைப்ரேஷனை மாற்றுங்க. அடுத்தவங்கள மாற்றணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்க நமக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் மாறுங்க. அந்த சூழ்நிலை மாறப்பட்டதுனால் அவங்களும் மாறுவாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த மணி சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய ஃபாலோ பண்ணி டக்கு டக்குன்னு ரிசல்ட்டையும் பார்த்துருக்காங்க. பல வருஷ கடன், பல வருஷ லோனு, பல வருஷ நகைகள் மீட்காம முடியாமல் தவிச்சது, இது எல்லாமே நிறைய சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க. அடுத்தடுத்து சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது, சின்ன சின்ன சக்ஸஸ். ஆனால் உறவுகள் ரீதியாக பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சக்ஸஸ் சீக்கிரம் கிடைக்க மாட்டேது. இது எதனால் அப்படின்னா, நான் இதுக்கான ஒரு விளக்கம் அடிக்கடி சொன்னது உண்டு. பணம் என்பது ஒரு உயிரற்ற பொருள் இருந்தால் கூட அது மேலே நீங்கள் ஹை எனர்ஜி லவ்வபிளான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் பொழுது அது ஈஸியாக ஈர்க்கப்படலாம். ஆனால் உறவுகள் ரீதியாக அப்படின்னும் பொழுது அது ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம். அடுத்தவங்க ஒரு பர்சனாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனைகள் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. இதை தாண்டி நம்ம எண்ண ஓட்டங்கள் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களோட வைப் ஆகணும், கனெக்ட் ஆகணும், மேட்ச் ஆகணும். இதெல்லாம் சேரும் பொழுது தான் நம்ம எண்ணங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க ஒரு வைப்பில் இருப்பாங்க, நம்ம ஒரு வைப்பில் இருப்போம். அதனால தான் சீக்கிரமாக அந்த இன்டர் கனெக்ஷன் வரமாட்டேது. இதுவே மணி, பொருள், வேறு ஏதாவது நகைகள்லாம் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? அதுக்குரிய வைப் கொடுத்தா போதும். அது ஆப்போசிட்டில் நெகட்டிவ் வைப் கொடுக்காது, டக்குன்னு ஈர்க்கப்பட்டுரும் நம்மக்கிட்ட. அதனால தான் மணி, பொருள், வேறு எந்த விஷயம், ஜாப்னா கூட நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். உறவுகள் சார்ந்து தான் நிறைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்க நிம்மதியாகவே பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க. அந்த பர்சனை டெய்லி மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 2-3 நாள் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே வரலங்க அப்படின்னு சோர்ந்து போகிறவங்க தான் நிறைய பேர். அப்படியே இருந்தால் கூட ஒரு கிளாஸ், ஒரு 21 நாள் கிளாஸ் வாங்க அப்படின்னு சொன்னால் 21 நாள் என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினோட தான் வருவாங்க. 21 நாளில் வாழ்க்கை மாறிடுமானா, எஸ் அஃப்கோர்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியோடு இருக்கீங்க? இப்போ காலையில் 1 மணி நேரம் நம்ம பண்ணுறோம், மீதி 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் மீதி என்ன பண்ணுறோம்? அழுது புலம்பி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி குறை சொல்லி வெறுப்பாகி இந்த மாதிரி பண்ணும் பொழுது எது ஜெயிக்கும்? 23 ஹார்ஸா இல்லை 1 ஹாரா? யோசிங்க. அப்போது நம்ம 1 மணி நேரம் தான் பாசிட்டிவ் கொடுக்குறோம். அது எப்போ ஹை எனர்ஜி வைப்ரேஷனாக ஆகுமோ அப்போ தான் நீங்கள் கேட்குறத ஈர்ப்பீங்க. அது வரைக்கும் இந்த 23 ஹார்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வைபை தான் ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க. சரிங்க, நான் என் வீட்டுக்காருக்கு எனக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஹீலிங் பண்ணுங்கள். என்ன ஹீலிங்? இதை நான் என் கிளாஸில் சொல்லி கொடுக்குறது தான். நிறைய பேருக்கு முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, உங்கள் மனசை சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஹீலிங் தான் இந்த ஹோப்னோப்போங்க. அதுதான் இப்போது என் கிளாஸில் நான் எப்படி டீட்டெயிலாக சொல்லுவோமோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இது ஒரு ரெக்கார்டிங் செக்ஷனாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் எனக்கு அது தனியாக எனக்கு பண்ண முடியல. ஸோ யூடியூப்லேயே போட்டுட்டா நிறைய பேர் வர முடியாதவங்க இதை கேட்டு கூட நீங்களே பண்ணலாம். ஒரு பொறுமையாக ஓட விட்டுட்டே நீங்கள் உங்கள் மனசு கூட சொல்லலாம். அதனால் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் நெஞ்சு பகுதிக்கிட்ட நீங்கள் கையை வச்சுக்கோங்க. அங்கே தான் உங்கள் ஹார்ட் சக்ரா இருக்குது. ஹார்ட் சக்ரா தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம உடம்பில் 7 சக்ராஸ் இருக்கும். அந்த எனர்ஜி சென்டர்ஸ், ஒரு பாயிண்ட்டும் ஒரு எனர்ஜி சென்டர்ஸ், இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஹார்ட் சக்ரா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம கையை நெஞ்சில் வச்சுக்கணும். இந்த ஹீலிங்க்கு முக்கியமாக நெஞ்சில் கை வச்சுனா இட் வில் பி பெட்டர். இதில் நாங்கள் ஹார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நாங்கள் கிளாஸ்லேயே உணர்வோம். அதை நாங்கள் சொல்லி கொடுத்து கைகளில் உணர செய்வோம். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம ஹீலிங் மட்டும் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள். கண்ணை மூடிக்கோங்க.
ஒரு தனியான ஒரு அறையில் உட்காந்துட்டுனா இட் வில் பி பெஸ்ட். சத்தம் இல்லாமல் அப்படியே இதுலேயே மூழ்கிடணும். நீங்கள் அப்படியே ஆத்மார்த்தமாக மனசுலேருந்து வரணும் அந்த வார்த்தைகள். அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு நீங்கள் சொல்லலாம். ஹஸ்பண்டுக்கு சொல்லலாம், லவ்வருக்கு சொல்லலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த உறவுகள் மேம்பட நீங்கள் சொல்லலாம். இப்போது நம்ம பெரும்பாலும் மக்கள் கணவருக்கு தான், கணவர் சரியாக என் கூட பேசலை, மனைவி என் கூட சரியாக பேசலை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஓப்பன் அப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இங்கே போடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேறு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கண்களை மூடி ஆத்மார்த்தமாக இதில் இறங்கிடுங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தமிழில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ காது கொடுத்து கேளுங்க. My dear husband or wife, I'm really sorry. I'm really sorry. I'm extremely sorry for all my actions. Please forgive me. Thank you. Love you. God bless you. My dear husband or wife, please forgive me. Please forgive me. I'm really sorry for all my actions. Please forgive me. Thank you. Love you. God bless you. My dear husband or wife, I'm really sorry for all my actions that hurt you. Please forgive me. Thank you. Love you. God bless you. என் அன்பான கணவரே, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள், மனசுலேருந்து சொல்லுங்கள். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய சில செயல்கள் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கும். அதுக்காக நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய சில நடவடிக்கைகள் உங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கும். அதுக்காக மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் புரிஞ்சிக்க தவறி இருக்கேன். அதுக்காக நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் அன்பான கணவரே, உங்ககிட்ட நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் புரிஞ்சிக்காமல் நிறைய குறைகளை சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை நான் புரிஞ்சிக்க தவறி இருக்கேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் அன்பான கணவரே, உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், சில சந்தோஷங்கள் இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்க மறுத்திருக்கேன். அதுக்காக தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய விருப்பத்தின்படியே நீங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களை எதிர்பார்த்துருக்கேன். அது தவறு அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் மீது உள்ள எதிர்மறை கருத்துக்களை நான் இப்பொழுதே என்னிடமிருந்து விடுவிக்கின்றேன். உங்கள் மேலே ஒரு எதிர்மறை கருத்து இருக்குது. நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் எதுக்குமே என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறை கருத்துக்கள் இருக்குது. அதை என்கிட்டேருந்து நான் இப்பொழுதே விடுவிக்கிறேன். நீங்கள் என் மேலே அன்பாக இருப்பீங்க, நானும் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய அன்பு உண்மையானது. நிச்சயமாக அது உங்களுக்கு புரியும். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் செய்யும் சில விஷயங்கள் எனக்கு கஷ்டப்படுத்துது, மனசை என்னை காயப்படுத்துது, எனக்குள்ள பல வலிகளை உருவாக்கியிருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த நொடியே என்கிட்டேருந்து நான் விடுவிக்கிறேன். உங்களை பற்றின எதிர்மறை விஷயங்களை நான் இப்பொழுதே நீக்குகிறேன். என்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பாக இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க. என் அன்பை நீங்கள் புரிஞ்சு
நீங்கள் மனதார ஏற்றுக்கிறதுக்கு நன்றி. இந்த பிரபஞ்ச சக்தியால் நாம் ஒன்றாக மனதளவில் இணைந்து அன்பாக இருப்போம் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் நிறைய நல்ல விஷயம் எனக்காக செஞ்சுருக்கீங்க. நிறைய 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 நல்ல விஷயம் எனக்காக செஞ்சுருக்கீங்க. நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வியர்வை சிந்தி உழைக்கிறீங்க. வெளியில் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டுருக்கீங்க. உங்கள் உழைப்புக்கு நன்றி. நீங்கள் உழைச்ச உழைப்பினால் எனக்கு நல்ல துணி, நல்ல சாப்பிட்ற சாப்பாடு, நான் உட்காந்துருக்கும் இடம் இது எல்லாமே எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே உங்கள் உழைப்பை சார்ந்தது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் சில நேரங்களில் காட்டிய அன்புக்கு நன்றி. நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் உடல் அளவில் உழைக்கிறதுக்கு நன்றி. நன்றிகள் கோடி, நன்றிகள் கோடி. காட் பிளஸ் யூ. இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கும். நான் உங்களை மனதார விரும்புகிறேன். ஐ லவ் யூ மை டியர் ஹஸ்பண்ட். நான் உங்களை மனதார விரும்புகிறேன். எவ்வளோ பிரச்சனையானாலும், எவ்வளோ சண்டை போட்டாலும், எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் என்னால் உங்களை விட்டு பிரிய முடியாது. நான் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கேன். வெளிப்புறமாக தான் நிறைய வார்த்தைகளை கொட்டியிருக்கேன் கோபத்தின் அடிப்படையில். அதே மாதிரி தான் நீங்களும் என் மீது கோபத்தின் அடிப்படையில் நிறைய வார்த்தைகளை கொட்டியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நான் மன்னிக்கிறேன். நான் உங்களை விரும்புகிறேன், மனதார விரும்புகிறேன். என் அன்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க. என் அன்பை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ லவ் யூ மை டியர் ஹஸ்பண்ட். ஐ லவ் யூ. இந்த பிரபஞ்ச சக்தி நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டே இருப்பதற்கு நன்றி. நன்றிகள் கோடி, நன்றிகள் கோடி. மை டியர் ஹஸ்பண்ட், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் ஆல் மை ஆக்ஷன்ஸ். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. லவ் யூ. காட் பிளஸ் யூ. இந்த ஹோப்னோபோவை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலாக உணர்வுபூர்வமாக நம்ம லாங்குவேஜில் பேசும்போது இன்னும் ஆத்மார்த்தமாக கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசும்பொழுது நீங்கள் உண்மையாலுமே உங்கள் வீட்டுக்கார் எதிரில் பேச முடியாத விஷயங்களை இந்த ஹோப்னோபோ மூலயமா பண்ண உங்கள் வைப்ரேஷன், இது சயின்ஸ், மேஜிக் கிடையாது, வைப்ரேஷன். நம்ம வார்த்தையால் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வைப்ரேஷன் அவங்கள போய் தாக்கும். கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஆனால் எவ்வளோ நாள் அப்படின்ற கொஸ்டினை கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதுக்கான காலகட்டம் நம்ம கொடுக்கணும். அண்ட் இதை எத்தனை தடவை சொல்லலாம்? 21 தடவை டெய்லியும் காலையில் சொல்லுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் உறவுகள் மேம்படும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் காலையில் 4 to 5 நிறைய நல்ல எஃபெக்ட்ஸ், நல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது எல்லாருக்குமே. நீங்களும் அதில் பங்கேற்கணுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டைரெக்டாக கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.